Hi everyone, thank you for joining. இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட் பேப்பர் ஒன்னோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இதே 2009ஓடது. அதில் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் நான் கவர் பண்ணலை, சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பேன். இதில் ஈவன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கூட கவர் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஹூஎவர் யூ நோ யூஜிசி நெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. ஆஸ் வெல் அஸ் வி ஹாவ் குவிக்லி கோயிங் டு லான்ச் அ புக், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோடது வித் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஆன்சர்ஸோட. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ பீப்புள் எனி ஒன் நீட் தட், ப்ளீஸ் டெக்ஸ்டர்ஸ் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபார் பேப்பர் 1 அண்ட் ஹோம் சயின்ஸ்க்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். இது வந்து 2009 ஜூன் பேப்பர், ஓகேவா? 1 to 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குட் எவாலுவேஷன் ஆஃப் ரிட்டன் மெட்டீரியல் ஷுட் நாட் பி பேஸ்ட் ஆன், எதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பிரஷனா என்ன? ஒரு ஐடியாவை கம்யூனிகேட் பண்ணுறது, ஸ்போக்கன் வேர்டாவோ ரிட்டனாவோ கொடுக்கறது. லாஜிக்கல் ப்ரெசன்டேஷன்னா அதில் லாஜிக்ஸ் வச்சு எழுதுறது, ப்ளஸ் காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட். இது எல்லாமே ஒரு குட் எவாலுவேஷன் தான், ஓகேவா? இதில் ஆட் மேன் அவுட், இங்கே நாட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அப்போ இதில் ஆட் மேன் அவுட் ஆரு எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் வாட் எவர் இஸ் ரிட். ஒரு ரிட்டன் மெட்டீரியல் வந்து நம்ம படித்ததை அப்படியே ரோட் லேர்னிங் மாதிரி எழுதக்கூடாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை எவ்வளோ ஈஸியாக கிராப் பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் ஒரு நல்ல மெட்டீரியல். ஓகே ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, why do teachers use teaching aid? டீச்சிங் எய்டு வந்து எதுக்காக டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? டு மேக் டீச்சிங் ஃபன்ஃபில்டு? கண்டிப்பாக இல்லை. ஒரு ஃபன்ஃபில்லிங்காக இருக்கிறதுக்காக டீச்சிங் எய்ட் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன்? நோ. டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்டிவ்? ஃபன்னுக்காகவோ இல்லை அட்டென்ஷனுக்காகவோ அட்டென்டிவ்னஸ்க்காகவோ நம்ம டீச்சிங் எய்ட்ஸை யூஸ் பண்ணல. டீச்சிங் எய்ட்னா என்னது? ஒரு டிவி மூலியமாவோ இல்லை பிபிடி வழியா, இல்லைன்னா ஒரு சார்ட்டு, ஒரு மாடல், இதெல்லாம் எதுக்காக காமிக்கிறோம்? ஜஸ்ட் அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. we are using those things only for அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம க்ரோ, பீகாக் அதெல்லாம் பார்த்துருக்கோம். பீகாக்லாம் நம்ம நேரில் பார்த்ததில்ல, பட் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்போம். எப்படி நம்மளுக்கு தெரியும்? நம்ம நேரில் பார்க்காத ஒரு விஷயம் இதுதான் பீகாக்னு எப்படி தெரியும்? நம்ம சார்ட்ஸில் பார்த்துருப்போம், புக்ஸில் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ஒழிய ஃபன்ஃபில்லிங்காகவோ அட்டென்டிவ்ஸ்க்காகவோ அட்ராக்ஷனுக்காகவோ கிடையாது. ஓகே, செகண்ட் கொஸ்டின், ஆட்டிடியூட், கான்செப்ட், ஸ்கில், நாலேஜ் இதெல்லாம் எதோட ப்ராடக்ட்னு கேட்குறாங்க. இதெல்லாம் லேர்னிங்கோட ப்ராடக்ட். ரிசர்ச்சோ எக்ஸ்பிளனேஷன் இது எதுவுமே கிடையாது. ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் லேர்னிங், ஆப்ஷன் ஏ. Fourth question, which among the following gives more freedom to learners to interact? எது learners to interact? learners ரொம்ப இன்டராக்டிவாக எந்த இதில் இருப்பாங்க? ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா படம் நம்ம பார்ப்போம், அதில் ஒரு இன்ட்ராக்ஷனும் இருக்காது. அது ப்ளே ஆகும் ப்ரீ ரெக்கார்டடாக, ஜஸ்ட் வி வாட்ச். ஸோ இன்டராக்ஷன் இங்கே கிடையாது. லெக்சர்ஸ் பை த எக்ஸ்பர்ட், ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து ஒரு கிளாஸில் வந்து லெக்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னா வி லிசன், அதோட ரொம்ப இன்டராக்ட் பண்ண முடியாது. மோர் ஃப்ரீடம் டு இன்டராக்ட், ஸோ கிடையாது. வியூவிங் கண்ட்ரி வைட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் ஆன் டிவி, டிவியில் பார்க்கறதுல ஜஸ்ட் நம்ம பார்க்க மட்டும் தான் செய்கிறோம், ஆக்டிவாக நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்மால் குரூப் டிஸ்கஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த ப்ராடக்ட் ஆஃப் லேர்னிங்? எது லேர்னிங்கோட ப்ராடக்ட் இல்லை? எதுலாம் லேர்னிங்கோட ப்ராடக்டாக இருக்கும்? ஆட்டிடியூட் எஸ், கான்செப்ட் எஸ், நாலேஜ், இது மூணுமே ப்ராடக்ட் ஆஃப் லேர்னிங். அப்போ இதுல ஆட்மேன் அவுட் யாரு? ஆப்ஷன்
டி மெச்சுரேஷன்றது மட்டும்தான் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் லேர்னிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், 6th question, how can the objectivity of the research be enhanced? ரிசர்ச்சோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? இம்பார்ஷியாலிட்டி. இம்பார்ஷியாலிட்டினா என்னது? அன்பயஸ்டா இருக்கிறது, அன்பயஸ்டா இருக்கிறது, நியூட்ரலா இருக்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிசர்ச்க்கு சில பேருக்கு சில ட்ரீட்மெண்ட்டும் சில பேருக்கு சில ட்ரீட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. அன்பயஸ்டா இருக்கணும், நியூட்ரலா இருக்கணும். ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டினா என்ன? கன்சிஸ்டன்ஸ்னு அர்த்தம். கன்சிஸ்டன்சி எப்படின்னா, ஒரு டெஸ்ட் ஒரு 4-5 டைம் எடுத்தாலும் சேம் ரிசல்ட் வரணும். ஓகே, தட் இஸ் கன்சிஸ்டன்சி. வேலிடிட்டினா அந்த கண்டென்ட் வேலிடா இருக்கணும். எப்படின்னா அக்யூரேட்டா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட்ல வர கொஸ்டின். ஓகேவா? ரிசர்ச் ஆப்டிடியூட்ல 5 கொஸ்டின்ஸ் எடுக்கணும். ஆனா நான் வந்து டீச்சிங் ஆப்டிடியூட்ல எடுத்தேன்னா தட் இஸ் நாட் வேலிட். ஓகேவா? புரியுதா? ஸோ வேலிடா இருக்கிறது வந்து அக்யூரேட்டா இருக்கிறது. இது மூணுமே என்னது? ரிசர்ச்க்கு தேவை. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் தி above. Okay, 7th question, what is action research? Action researchனா என்ன? இப்போ நீங்க வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட் ஆர் கான்செப்சுவல் கிளாஸஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா சொல்லலாம். அதோட கீவேர்டு என்னன்னா டு சால்வ் இமீடியட் ப்ராப்ளம். அதுதான் ஆக்ஷன் ரிசர்ச். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 8th one வந்து on the basics on which assumption are formulated. இது என்னன்னா all the above தான். ஓகே, இது எல்லாமே included. 9th question, on which of the following is classified in the category of the developmental research? எதெல்லாம் developmental research கேக்குறாங்க. ஸோ இது மூணுமே developmental research தான். So the correct answer is all the above. Next one, 10th question, we use factorial analysis. எது factorial analysisனா, for example, இப்போ ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் லாஸ்க்கு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்னா, மெஷர்மெண்ட்டுக்கு செஸ்ட் சைஸ் எடுப்போம், வேஸ்ட் சைஸ் எடுப்போம், ஹிப் சைஸ் எடுப்போம், ஆர்ம் சைஸ் எடுப்போம். ஸோ இது ஒருத்தவங்களுக்கு மட்டும் எடுக்க மாட்டோம், நிறைய பேருக்கு எடுப்போம். ABCD ஒரு so on. அப்போ இத்தனை ஃபேக்டர்ஸையும் அனலைஸ் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் ஃபேக்டோரியல் அனாலிசிஸ். அப்போ இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸோட ரிலேட் பண்ணி பாருங்களேன். டு நோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ். இங்க 2 வேரியபிள்ஸா இருக்கு. நோ, அப்போ கரெக்ட் கிடையாது. டு டெஸ்ட் த ஹைபோதசிஸ். இங்க டெஸ்டிங் ஹைபோதசிஸே பண்ணல. ஸோ ஸ்ட்ரைக் அவுட். டு நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ். இங்க 2 வேரியபிள்ஸே இல்லையே, மோர் தென் 2 வேரியபிள்ஸ் தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டு நோ த டிஃபரன்ஸ் அமாங் த மெனி வேரியபிள்ஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? ஸோ அது லோட் ஆயிட்டு இருக்கு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா, ஓகே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு ரீட் அவுட் கொடுத்துட்டு எந்தெந்த அந்த இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதை நான் படித்து நான் உங்களுக்கு சொன்னேன்னா அதுவே ஒரு லாங் வீடியோவாக போயிடும். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ரீட் அவுட் கொடுங்க. இது விசிபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃபாண்ட்டு ரீட் அவுட் கொடுத்துட்ட பிறகு ஆன்சர் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்களான்னு ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? ஓகே, we'll start. In pre-British period, when India was ruled by the independent rulers வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கப்போ எப்படி இருந்துச்சு? பீப்புள் எல்லாருமே ஐசோலேட்டா இருந்தாங்க. பிளஸ் ஃப்ரம் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்ல இருந்து பீப்புள்ஸ் வந்து ஐசோலேட்டடா தான் இருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் டிஸ்டிங்யூஷிங் ஃபீச்சர் ஆஃப் டெமோக்ராட்டிக் பிராக்டிஸ் இன் பிரிட்டன்? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, democracy is practiced where representatives of the mass. So, which of the following is true about the British rule in India? எதுனா A is the correct option. என்னன்னா ஒரு இந்தியன் சொசைட்டி வந்து மாடர்னைஸ்ட் ஆகுறதுக்கு பிரிட்டிஷ் மட்டும் தான் ஒரு பெரிய ரீசனா இருந்தாங்க. Fifth question, who became the member of the new commercial class during that time? யாருன்னா மர்ச்சன்ட்ஸும் ஆர்டிஷியன் தான் அந்த கமர்ஷியல் டைம்ல இருந்தது, மெம்பரா இருந்தது. ஓகே ஓகே, இது மட்டும் அந்த 1 to 11 வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதுக்கப்புறம் நார்மல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான். ஓகே ஓகே, 16th ஒன் என்ன கேட்குறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் டெலிஃபோனிக் கான்ஃபரன்ஸ் வித் ரேடியோ லிங்கோட உள்ள டெலிஃபோனிக் கான்ஃபரன்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. The correct answer is telephonic processing system தான். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்னா வீடியோ போகும், நம்மளும் இன்ட்ராக்ட் ஆகும், ரிசீவரும் இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஓகேவா? இதுல ரேடியோவோட லிங்க் இல்லை. இந்த வீடியோ டெலிடெக்ஸ்ட்னா நியூஸ் சேனல் எக்ஸாம்பிள். ஓகேவா? நியூஸ் வந்து நம்மளுக்கு அந்த வீடியோஸ் போகுது, நம்ம பார்க்க மட்டும் தான் செய்யறோம், பட் வி கான்ட் இன்டராக்ட். அதுதான் வீடியோ டெலிடெக்ஸ்ட். எப்போதுமே ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதோட ஆப்ஷன்ஸோட மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி இதை வச்சு உங்களுக்கு இன்னொரு புது கொஸ்டின் வரலாம், இதே எக்ஸாக்டா வராம. இதுல இருந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவிடியோ டெக்ஸ்ட் ரிலேட்டடா ஒரு இது வந்துருந்துச்சுன்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் இங்க அதோட டெஃபினேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ எவ்ரி டைம் ஒரு கொஸ்டின் படிக்க லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 10 minutes அந்த கொஸ்டின் பத்தி ஒரு ஃபுல் ரீட் அவுட் கொடுக்க டைம் ஆனாலும் நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ற அந்த 5 minutes வந்து அந்த கடைசி டைம்ல கிடைக்கிற 2 marksக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? உங்க டோட்டலை பூஸ்ட் அப் பண்றதுக்கு பேப்பர் 1 பிளேஸ் அ மேஜர் ரோல். ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் தட் ஆல்சோ. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து 150, நான் அதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிறேன், இது பரவாயில்லன்னு விட வேண்டாம். சொல்ல போனால் மார்க் ஸ்கோரிங்க்கு இது ரொம்ப ஃபண்டமெண்டல். ஸோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் பேப்பர் 1 ஆல்சோ. ஓகே, 17th question, which is not 24 hours நியூஸ் சேனல்? 24 hours நியூஸ் சேனல் எதெல்லாம்? இந்த 24/7, ஜி நியூஸ், அச்தக், இது மூணுமே 24 hours நியூஸ் சேனல். ஸோ இதுல ஆட்மேன் அவுட் யாரு? லோக்சபா சேனல் தான். ஓகே, 18th question, the main objective of FM station in radio is? FM station ரேடியோல நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இன்ஃபர்மேஷன், கரெக்ட். இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது, பிளஸ் டூரிசம் எங்க கிடைக்குது? ஓகேவா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி டூரிசம் வர ஆப்ஷன்ஸ் அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கேன். இப்போ இது ரெண்டு மட்டும் தான். என்டர்டைன்மெண்ட் ஒன்லி தான் கிடைக்குதா? நோ, வி கெட் என்டர்டைன்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டராக்ஷன். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், in communication, chatting in internet is verbal communication. ஏன்னா நான் வெர்பல்ல கெஸ்டரோ, இது கெஸ்டர், சிக்னல் அதெல்லாம் வரும். ஸோ இதுல நம்ம கொடுக்க போறது இல்லை, ஏன்னா பார்க்கவே போறது இல்லை. அதுக்கப்புறம் பேரலோ, கிரேப் வைனோ கிடையாது. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மேட்ச் ஃபாலோவிங் நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். ஓகே, பிஃபோர் தட்
இன்சர்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஆஃப் த ஃபாலோவிங். ஓகேவா, இங்க என்ன நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 3யா, 4, 5, 6, 7, 8. ஸோ எத்தனை நம்பர்? 1 2 3 4 5 5. இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 18 minus 8 எவ்வளவு? 10. என்ன பேட்டர்ன்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 19, 20, 21, 22, 23. அப்போ இதுவும் 5 நம்பர்ஸ் இருக்கு. இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 10. அப்போ இந்த சீக்வென்ஸ் தெரிஞ்சு +5 +10 +5 +10 தான் இதோட பேட்டர்ன். அப்போ இது +10 நடந்துச்சா? இப்போ எங்க நடக்கும்? +5. அப்போ 38 ஓட +5 என்னது? 35. 33 ஓட +5 38. ஆப்ஷன் இருக்கா பாருங்க. The correct answer is 38. அதே மாதிரி in certain code clock is written as, clock எப்படி எழுதுறாங்க? CLOCK வை அப்படியே உல்டாவா எழுதுறாங்க, KCOLC. பாத்தீங்களா, உல்டாவா எழுதுக்காங்க. அப்ப ஸ்டெப்ஸ் எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. STEPS, அது எப்படி உல்டாவா எழுதுவோம்? SPETS. பாத்தீங்களா, அப்படியே உல்டாவா எழுதிருக்கோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, இந்த கோடிங் அண்ட் டீகோடிங்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கும் இதாயிடும். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் கூகுள் யூஜிசி நெட் ஆன்சர் கீழே கொடுத்தது டி. ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஓகேவா, இந்த ஒரு விஷயம் மிஸ்டேக், 2 விஷயம் மிஸ்டேக்கா இருக்குதுல, அதனால இதோட ஆன்சர் சி, டி. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் ஒன்றும் இதாகாது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதுவும் தப்பான ஆன்சர் தான், ஆனா இது எப்படி டிரைவ் பண்ணிருக்கோன்றத பார்ப்போம். இப்போ ஒரு டேட் கொடுத்துடுறாங்க. என்னது? 1/1/2001. இது என்ன டேவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்முலா இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை டெரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அந்த டேட் எழுதணும். இங்க டேட் என்ன? 1 இஸ் த டேட். ஸ்டெப் 2க்கு வந்து அந்த மந்த்துக்குன்னு ஒரு கோடு இருக்கும். அந்த மந்தோட கோடு என்ன? ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜான்வரி மந்த்துக்கு 6ன்றது தான் கோட். ஸோ தேர்ட் ஒன் வந்து அந்த இயருக்கு ஒரு கோடு உண்டு. இயருக்கு என்ன கோடு? இங்க பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த இயரோட கோடு பார்த்தீங்கன்னா 0. அதுக்கப்புறம் ஸ்டெப் 4 வந்து அந்த லாஸ்ட் லெட்டர் என்ன கேட்குறாங்க? அந்த இயரோட லாஸ்ட் லெட்டர், லாஸ்ட் நம்பர் என்னது? 1. ஓகேவா, இப்போ இது லீப் இயரா இல்லையான்றதுக்கு அந்த லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துட்டு 01. ஓகேவா, அந்த 01 ஆடா ஈவனா? அது வந்து ஆடு. அப்போ ஆடுல அந்த லாஸ்ட் நம்பர் 1, இங்கே 0ன்னு போட்டிருக்கு. இந்த கோடை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு வந்து லீப் இயருக்கு வந்து 0. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா 6, 7, 8. ஓகேவா, ஒரு வீக்குக்கு we have 7 days. அப்போ 7ஆல இந்த 8 டிவைட் பண்றோம். ஓகேவா, 7 ones are 7, ரிமைனிங் 1. அப்போ என்ன பண்றோம்னா, சண்டேக்கு கோட் வந்து 0, அது மாதிரி மண்டேக்கு 1,
டியூஸ்டேக்கு 2 சாரி இது மாதிரி போகும். அப்போ இங்க ரிமைண்டர் தான் அந்த டே. ஓகேவா? இங்க டே 1க்கு என்ன கோடு? மண்டே. ஓகேவா? இங்க மண்டேன்ற ஆப்ஷனே இல்ல. ஆனா கரெக்டான டேட் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஜான்வரி 1 2001 வந்து என்ன டேனா மண்டே. ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் மண்டே. புரிஞ்சுதா? இது மாதிரி தான் கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் போக போக நம்ம அது ஈஸி ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் ராங் சீக்வன்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ரெண்டு சீக்வன்ஸ் கரெக்டானு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு செக் பண்ணுவோம். இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது? 1. இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது? 48 40 49 50 51. அப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் 3 இருக்கு. அப்போ 1 3 அப்படின்னா ஆட் நம்பர் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. இதுக்கு செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து 44 45 46 47 48. அப்போ இதுக்கு வந்து 5 இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஆட் நம்பர் பேட்டர்ன்ல போகுது. நெக்ஸ்ட் உள்ளதுக்கு எவ்வளவு இருக்கணும்? 7 இருக்கணும். இருக்கான்னு பாப்போமா? 35 36 37 38 39 40 41 42 43. ஸோ 6 9 இருக்கு. ஓகேவா? ஓ, இந்த பேட்டர்ன்ல போகுது. அப்போ நெக்ஸ்ட் உள்ளதுக்கு எவ்வளோ இருக்கு? செக் பண்ணி பார்ப்போமா? 27 28 29 30 31 32 33 34. எவ்வளோ? 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஸோ இங்கே பேட்டர்ன் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு செக் பண்ணி பார்ப்போமா? 16 17. இங்கே மிஸ்டேக் இருக்குன்னு தெரியுது. என்னன்னா 1 3 5 இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இங்கே டிக்ரீஸ் இருக்கு பாருங்க. ஸோ ஆப்ஷன் இல்லை. தப்பான விஷயம் வந்து தப்பான ஆப்ஷன் எதுனா ஏ. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது மாதிரி பேட்டர்ன் போட்டு பாருங்க. இது இந்த நம்பர்ஸ் எழுதுனது வந்து ஹிட்டிஷாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றது. ஏன்னா ஃபர்ஸ்டே படிச்சதுனால ஈஸியாக எழுதிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. என்ன டிஃப்ரென்ஸுன்றது உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இதை மாதிரி ரைட் டவுன் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன் இண்டக்டிவ் ஆர்கியூமெண்ட் கன்க்ளூஷன் இஸ் டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட். டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட்னா என்ன? ஒரு டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட் கன்க்ளூஷன் எப்படி இருக்கும்? கன்க்ளூஷன்னா ஒரு ப்ரிமிசஸ், 2 ப்ரிமிசஸ் இருக்கும், ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும், ப்ளஸ் கன்க்ளூஷனும் ட்ரூ ஆகும். அப்படின்னா இதை என்டைட்டில் ஆகி தான் வரும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, என்டைல்டு பை த ப்ரிமிசஸ். இது ட்ரூவாக இருந்தால் இதுவும் ட்ரூவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நம்ம 26 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். 27th கொஸ்டின். நோ மேன் ஆர் மோட்டல் கான்ட்ரடிக்டரி. இதோட கான்ட்ரடிக்டரி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷனில் வரும். அதில் டீட்டெயில்டாக நம்மளுக்கு வரும். ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷனில் நோ மேன் ஆர் மோட்டல் அப்படின்னா இ ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இ ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரரினா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது. இப்போ அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? சம் மேன் ஆர் மோட்டல். எது? ஃபர்ஸ்ட் ஒன் தான் சம் மேன் ஆர் மோட்டல். ஓகேவா? இப்போ இங்க வந்து ஆல் மேன் ஆர் மோட்டல் வந்துச்சுன்னா சம் மேன் ஆர் நாட் மோட்டல்னு வரும். ஸோ அதுக்கு கான்ட்ரடிக்டரினா ஆப்போசிட்ல இருக்கிறது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. புரியுதா?
ஓகே நெக்ஸ்ட் ஒன் 28th question வந்து டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட் இஸ் வேலிட். ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட்னா என்ன, ட்ரூவா இருந்தா கன்க்ளூஷனும் ட்ரூவா இருக்கும். அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் premises are true, conclusion is true. So the correct answer is option D. False in வரது கிடையாது. Okay. The structure of logical argument is based on formal validity. Formal validity ல மட்டும்தான் linguistic expressionோ aptness of example material truth கிடையாது. ஃபார்மலா அது வேலிடா இருக்கணும். ஓகே இந்த கொஸ்டின் வந்து 30th கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும், ப்ளஸ் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். ஓகேவா, இங்கே 2 லேடிஸ் இருக்காங்க, 2 மென்ஸ் இருக்காங்க. ஆர் பிளேயிங் இன் த பிரிட்ஜ் சீட்டட் அட் த நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். ஓகேவா, இந்த டைரக்ஷன்ல இருக்காங்க. 2 லேடிஸ் 2 மென். ஓகே, ஒரு டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அப்போ no lady is facing east. ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி உட்காரணும்னா வெஸ்ட்ல அவங்க உட்காரணும். ஓகேவா, அப்போ ஒரு லேடியுமே நெக்ஸ்ட் ஒரு இருக்கிறத படிச்சு பாருங்க. பர்சன் சிட்டிங் ஆப்போசிட் டு ஈச் அதர் நாட் த சேம் செக்ஸ். அப்போ இங்க ஒரு மேல் இருந்தாங்கன்னா இங்கேயும் ஒரு மேல் இருக்க மாட்டாங்க, இங்க ஒரு ஃபீமேல் இருந்தாங்கன்னா இங்கேயும் ஃபீமேல் இருக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் இங்க மேல்னா இங்க ஃபீமேலு, இங்க மேல்னா இங்க ஃபீமேல், ஆப்போசிட்டா தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் வெஸ்ட். இப்போ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யாருமே ஒரு லேடிஸும் ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி உட்காரல. அப்போ இங்க யார் உட்கார்ந்துருக்கா, இங்க வெஸ்ட்ல உட்கார்ந்தா ஈஸ்ட் ஃபேஸ் ஆகும். அப்போ இங்க ஒரு லேடிஸும் உட்காரலன்னா இங்க என்னது ஜென்ஸ் உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம். இங்க லேடிஸ் உட்கார்ந்துருக்காங்க. சாரி. அப்போ இங்க லேடிஸ் உட்கார்ந்துருக்காங்க, இங்க லேடிஸ் உட்கார்ந்துருக்காங்க, இங்க மென் உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி ஒன் மேன் இஸ் ஃபேசிங் சவுத்தை ஃபேஸ் பண்ணி ஒரு மேன் இருக்காங்க. ஓகேவா, ஒரு மேன் சவுத்தை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்கன்னா இங்க நார்த்ல தான் உட்கார்ந்துருக்கணும். அப்போ இங்க ஆப்போசிட்ல யாரு, லேடிஸ் தான் இருக்காங்க. இங்க என்ன கொஸ்டின்னா, விச் டைரக்ஷன் ஆர் லேடிஸ் ஃபேசிங்? லேடிஸ் எதை ஃபேஸ் பண்றாங்க, வெஸ்ட்டை ஃபேஸ் பண்றாங்க. லேடிஸ் எதை ஃபேஸ் பண்றாங்க, நார்த்தை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் வெஸ்ட் அண்ட் நார்த். புரியுதா? இது மாதிரி பிக்சர் போட்டு அவங்க சொல்றத நம்ம போட்டு பார்த்தோம்னா, ரிலேஷன்ஷிப் ட்ரீ ஆகட்டும் எல்லாமே நம்ம போட்டு பார்த்தோம்னா ஈஸியா நம்மளுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது ஒரு வென் டயக்ராம் டைப் கொஸ்டின். என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்தி teacher English. So first question, if you want to select Hindi and English knowing teachers, which of the following Hindi and English
knowing teachers which are the following. ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்சவங்க அப்படின்னா யாரு? பி தான். So the correct answer is B. Next one. If you want to select person who do not know English, ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதை ரேஸ் பண்ணிடுறேன். who do not know English, இங்கிலீஷ் தெரியாது, and are not teachers, which region you select? So do not know English, இது ஃபுல்லாமே இங்கிலீஷோட சர்க்கிள். ஆமாவா? அதுல நாட் டீச்சர், சாரி, இவங்களாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க. இந்த சர்க்கிள் வந்து டீச்சர்ஸ். இதுக்கு ஆப்போசிட், இதுக்கு இதா உள்ளவங்க யாரை நீங்க செலக்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. ஸோ டு நாட் நோ இங்கிலீஷ், இது ஃபுல்லாமே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, இது எல்லாருமே டீச்சர்ஸ். அதை விட்டு இதா இருக்கவங்க ஆட் மேன் அவுட் யாரு நீ கேட்டிருக்கிறது, அப்போ ஹிந்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜி. புரியுதா? எல்லாருமே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, இவங்க டீச்சர்ஸ் இருக்கவங்க. இது ரெண்டுத்துலேயே வராதவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஜி ஹிந்தி தெரிஞ்சவங்க. ஓகே, இந்த மாதிரி வென் டயக்ராம் போட்டு பாருங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே குவான்டிட்டி. ஓகேவா? அதே இது எல்லாமே வேல்யூ, பைசா. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இன் விச் இயர் த குவான்டிட்டி, குவான்டிட்டி என்னது? குவான்டிட்டி கொஸ்டின். இன் விச் இயர் குவான்டிட்டி ஆஃப் த இன்ஜினியரிங் குட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் மேக்ஸிமம். இந்த கலர்ல உள்ளது எது மேக்ஸிமமா இருக்கு? 50. அப்ப எந்த இயர்? 2000. எது மேக்ஸிமமா இருக்கு? 2006. புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எப்போதுமே. இது சிம்பிளான விஷயம் தான், ஆனா அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே ஓடாது, சின்ன மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து வேல்யூ. ஓகேவா? இன் விச் இயர் த வேல்யூ ஆஃப் த இன்ஜினியரிங் குட்ஸ் decreased by 50%. எவ்வளோ ஆயிருக்கு? என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்றப்போ எந்த இயர்ல கம்மியாயிருக்கு? ஸோ இது வேல்யூவா? இந்த டார்க் கலர் ஷேட்ஸ் மட்டும்தான் நம்ம கவுண்ட் எடுக்க போறோம். என்ன சொல்றாங்கன்னா, அந்த இயரை விட எது கம்மியாயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதை விட இது கம்மியாயிருக்கு 50% இல்லை, இதை விட இது காமனா இருக்கு, ஆனா இதை விட கரெக்டா 50% கம்மியா இருக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2007 பி. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன் விச் இயர் த குவான்டிட்டி ஆஃப் த எக்ஸ்போர்ட் வாஸ் 100% ஹையர் தென் த குவான்டிட்டி ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். குவான்டிட்டி பத்தி பேசுறோம். ஓகேவா? எது வந்து 100% ஹையர் தென் த குவான்டிட்டி ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்? எது? இந்த 50, 2006. ஓகேவா? புரியுதா? ப்ரீவியஸ் இயரை விட 100% ஹையரா இருக்கிறது 2006.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து காமன் கொஸ்டின் தான். வாட் டு யூ நீட் டு புட் யோர் வெப் பேஜ் ஆன் www? என்னெல்லாம் தேவை? இன்டர்நெட் தேவை, எஸ். வெப் ப்ரௌசர் தேவை, வெப் சர்வர் தேவை. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். Next one. Which was the first company to launch mobile phone service in India? வந்து ஏர்டெல். ஓகேவா? 1995 நினைக்கிறேன், இயர் எக்ஸாக்டாக தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து ரொம்ப ஈஸியானது கொஸ்டின். Chandrayaan 1 was launched on 22 October 2008 in India from எந்த ஊர்ல இருந்து? ஸ்ரீஹரிகோட்டா. இந்த ஸ்ரீஹரிகோட்டாவே நம்மளுக்கு சந்திராயனால மட்டும்தான் தெரிஞ்சுது நிறைய பேருக்கு. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, பிளாக்னா என்னன்னு கேட்குறாங்க. பிளாக்ல நம்ம ஆன்லைன் மியூசிக் கேட்போமா? இல்லை, நோ. ஒரு இன்ட்ராநெட் கிடையாது. இது ஒரு கார்ப்பரேட் ஆர் பர்சனல் சோஷியல் கூகுள் சர்ச்சும் கிடையாது. த கரெக்ட் ஆன்சர் இஸ் இது ஒரு பர்சனல் ஆர் கார்ப்பரேட் வெப்சைட் ஃபார்ம் ஆஃப் அன் ஆன்லைன் ஜேர்னல் மாதிரி, ஆன்லைன் ஜேர்னல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். விச் இஸ் நாட் அ இந்தியன் மேட்ரிமோனியல் வெப்சைட்? ஓகேவா? இந்தியன். ஓகேவா? எல்லாமே மேட்ரிமோனியல் வெப்சைட் தான், இந்தியன் இல்லை. ஜீவன் ஷாதின்றது நார்த் இந்தியாவில் இருக்கு. பாரத் மேட்ரிமோனி நம்மளுக்கு தெரியும். ஷாதி.com நல்ல இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ இதில் யூகே சிங்கிள் முஸ்லிம்ன்றது மட்டும்தான் ஆட் மேன் அவுட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அப்பா, 41 கொஸ்டின், 40 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஓகே, வி ஹாவ் 20 more questions. ஓகே, 41st question, 41வது கொஸ்டின் என்னன்னா, என்வாயரமெண்டல் இம்பாக்ட் assessment is an objective analysis of an probable change. இது வந்து all the above தான். physical characteristic, biophysical, socio-economic, இந்த மூணுமே இம்பாக்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட், பாக்னா என்னன்னு கேட்குறாங்க. பாக்னா ஒரு ரெயின்ஃபால். ஓகேவா? 43 கொஸ்டின் நம்பர். எது வந்து வெரி ஹை ரிஸ்க் ஜோன் ஆஃப் எர்த்குவேக்ஸ் வர்றதுக்கான ஹை ரிஸ்க் எந்த இடம்னு கேட்குறாங்க. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹிமாலயா ரீஜியன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். சென்ட்ரல் எய்ட் ஜோன் ஆஃப் இன்ஸ்டிடியூட் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஒரு அக்ரி சம்மந்தப்பட்டது. அது எங்க இருக்குன்னா ஜோதாப்பூர்ல இருக்கு. ஜோதாப்பூர் ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் எஸ்ஏசி இஸ்ரோவோட இதுல உள்ளது, கனெக்ஷன்ல உள்ளது. அது எங்க இருக்குன்னா அகமதாபாத், குஜராத்ல இருக்கு. ஓகே, அகமதாபாத்ல இருக்கு. அதே மாதிரி ஐஐபிஏ, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அது எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் வந்து கொல்கட்டால இருக்கு. ஓகேவா? இதுல ஈஸியா தெரியுறது வந்து நியூ டெல்லியில இருக்கிறது. இது வந்து எதுவுமே ரொம்ப காமனா தெரியறது இல்லை. பட் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு நிமோனிக்ஸ் வச்சு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. CAZI வந்து அதாவது சென்ட்ரல் அக்ரி சம்பந்தப்பட்டது வந்து ஜோதாப்பூர்ல, SAC வந்து அகமதாபாத்ல, IIPA வந்து நியூ டெல்லியில. நெக்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ISC வந்து கொல்கட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எந்த இயர்ல சுனாமி வந்துச்சு? ஈஸியா சொல்லிடணும், 2004. ஓகே,
நெக்ஸ்ட் 46th question வந்து கோத்தாத்தரி கமிஷன்ஸ் ரிப்போர்ட் வாஸ் என்டைட்டில் ஆன் எஜுகேஷனல் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட்காக இது பண்ணது. ஓகேவா? நெக்ஸ்ட் which of the following is not a dual mode? எது dual mode education கிடையாது. ஓகேவா? இதுல நமக்கு நல்லா தெரிஞ்சது இது IGNOU ஓப்பன் யூனிவர்சிட்டி. இது ஆன்லைன்ல மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. டியூவல் மோட்னா என்னது? ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன். ஓகே, இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நோன் அஸ் கோட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்? இது வந்து பார்ட் 4. ஓகேவா? which of the article of the constitution provides safeguard of Naga customary and their social particles against any parliament வந்து act of parliament வந்து ஆப்ஷன் வந்து ஏ. ஓகேவா? நாகானா 371A. என்னது? நாகா நாகா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 50th கொஸ்டின். சாரி, இதான் லாஸ்ட் கொஸ்டினா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த டூல் ஆஃப் குட் கவர்னன்ஸ்? எதுனா ஜுடிஷியரி ஆக்டிவிசம். அதுதான் கரெக்டான ஆன்சர். ரைட் டு இன்ஃபர்மேஷன், எஸ், அது ஒரு குட் கவர்னன்ஸ்க்கு உண்டு. சிட்டிசன் சார்ட்டரும் உண்டு, சோஷியல் ஆடிட்டிங்கும் உண்டு. இது எல்லாமே குட் கவர்னன்ஸோட டூல் தான். பட் இதில் ஆட் மேன் அவுட் என்னன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஸோ இன்னைக்கு ஜூன் 2009ஓட ஃபர்ஸ்ட் யூஜிசி நெட் எக்ஸாமோட பேப்பர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை பிஃபோர் ஒரு 5 days முன்னாடி கூட ஒரு ரீகால் போட்டு பாருங்க. யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா. ஓகேவா? இது பேப்பர் 1ஓடது. ப்ளஸ் நம்ம புக் பற்றி சொன்னல, அந்த புக் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு பேப்பர் 1ம் ஹோம் சயின்ஸும் இருக்கு. கோட் 12. ஸோ இஃப் யூ யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா 9176178327 இது என்னோட பர்சனல் நம்பர். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம அடுத்த பேப்பரோட ஃபுல் அனாலிசிஸ் பார்ப்போம். நீங்கள் பிளேலிஸ்ட் யூடியூப்பில் நம்மளோட இது பேர் என்னன்னா நியூட்ரிஸ்பியர் அகாடமி. இதில் ஒன்லி யூஜிசி நெட்டோட பேப்பர் 1 அண்டு ஹோம் சயின்ஸ். ஓகேவா? ஹோம் சயின்ஸோடது ப்ளஸ் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ட் ப்ளஸ் நிறைய நியூட்ரிஷன் ரிலேட்டட் புக்ஸோட சம்மரிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சம்மரி புக்ஸு எல்லாமே நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்டதான். அதில் ஒரு ஆட் ஆன் என்னன்னா யூஜிசி நெட்டையும் நம்ம கவர் பண்ணுறோம். பேப்பர் 1 ப்ளஸ் ஹோம் சயின்ஸ். ஸோ இதுதான் இந்த நியூட்ரிஸ்பியர் அகாடமின்றதோட ஒரு பெரிய மிஷன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஓகேவா? லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாதவங்க யூடியூப்பில் வந்து ரெக்கார்டட் செஷன் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச். whoever you know they are giving this June 2026ஓட யூஜிசி நெட் பேப்பர் கொடுக்குறாங்களோ ப்ளீஸ் சென்ட் இட் டு தேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பாய்.